இந்தியா பல மொழிகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட தேசம். இங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளங்களை கட்டி காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. கடந்த 5000 ஆண்டுகளாக சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்று வரை நமது தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்து வரும் ஏறுதழுவல் சல்லிக்கட்டு என்பது இருந்து வருகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. அதை நடத்த விடாமல் பல வருடங்களாக நீதிமன்றங்கள் மூலம் தடைகளும் அதை நாம் தற்காலிகமாக மீட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதுமாக இதுவரையில் இருந்து வந்திருக்கிறோம். கடந்த 3 வருடங்களாக அதுவும் நடக்காமல் தமிழர்கள் மிகப்பெரிய ஏமாற்றமான பொங்கலையே சந்தித்து வந்திருக்கிறோம். பொறுத்தது போதும் என்று இன்று தமிழர்கள் உணர்வோடு பொங்கி எழுந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மண்ணின் மைந்தர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தங்கள் இன உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தமிழகம் எங்கும் களமிறங்கி இன்று போராடி வருகின்றனர். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தமிழகம் கண்டுள்ள மிகப்பெரிய மாணவர் போராட்டமாக இன்று அது மாறி உள்ளது. இந்த ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய எதிர்கால சமுதாயத்திற்கும் தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கைக்கும் அச்சாரமாக இருக்கும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரும் மகிழ்வை கொள்கிறது. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரும் வகையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் வருகிற 20ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் இந்த நடிகர் சங்க வளாகத்திலே அனைத்து நடிகர்களும் கலந்து கொள்ளும் விதமாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த இடத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த உண்ணாவிரத போராட்டம் மாணவர்களினுடைய எழுச்சிக்கும் அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் உந்துதலாக இருக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் சட்டத்துறைக்கும் அழுத்தம் தந்து சல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வை பெறும் வரை இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் பின்னிருந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் பெரும் ஆமாங்க எல்லாரும் கட்டாயம் இந்த இன உணர்வை வெளிப்படுத்துவதற்காக அனைத்து நடிகர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்ப போகிறோம். எல்லாருக்கும் கூப்பிட்டு போகிறோம். அதோடு தயாரிப்பாளர்கள் சங்கம், பெப்சி அனைத்துக்கும் அழைப்புதல் அனுப்பி இதில் ஒரு இன உணர்வு போராட்டமாக இதில் வேற எதுவுமே நோக்கம் கிடையாது. முழுக்க மாணவர்களை முன்னிறுத்துவதற்கு இந்த போராட்டத்தை நாங்கள் பின்னிருந்து அவர்களுக்கு ஆதரவு தருவோம். படப்பிடிப்பு ரத்து செய்வதற்காக இன்று மாலை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கடிதம் அனுப்ப போறோம். சார், ஒரு சில நடிகர்கள் வீட்டு ஆதரவாளர் சொல்லிட்டு மக்கள் மத்தியில கருதிட்டு இருக்காங்க. அதாவது ஊடகங்களில் இன்று ஒரு நபரை பிடிப்பதற்கு பிடிக்காதவர்கள் அனைவருமே பல நடிகர்களுடைய அந்த வலைத்தளத்துக்குள் சென்று தவறான தகவல்களை பதிவிடுவது இன்று மிக முக்கியமாக நடந்துக்கிட்டு வருது. அவங்கவுங்க போய் கமிஷனர்ஸ் எல்லாம் இன்னைக்கு புகார் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர்களை எல்லாம் அனைத்தும் அந்த மேடைக்கு அழைத்து அவர்களுடைய நிலைப்பாட்டை டைரக்டா நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இல்ல சொல்லிடுறேன். நீங்க சொல்றது புரியுதா? யார் சொன்னது? இல்ல, நாங்க எந்த இடத்துலயும் அதை பதிவு பண்ணல. சட்டப்படியான அதாவது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. உணர்வு பூர்வமான விஷயங்கள், சட்டப்பூர்வமான விஷயங்கள். சில சந்தர்ப்பங்களில் களமிறங்கி போராட வேண்டியது இருக்கும். களமிறங்கி போராடணும். சில சமயங்கள்ல நம்ம போராட்டமே உண்மையான ரிசல்ட்டை கெடுத்துடக்கூடாதுன்னு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றோம், சமீபத்தில் காவிரி இஷ்யூ வந்தது. அந்த செயற்குழு மன்றத்தில் நாங்கள் அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா அது நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த தீர்ப்பு வருவதற்காக காலையில் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். அரசுடைய ஒத்துழைப்பில் நாங்கள் இந்த போராட்டம் அரசுக்கு ஒத்துழைக்குமா அல்லது அது ஏதாவது அந்த பிரச்சனையை திசை திருப்பிடுமா என்று நாங்கள் அது ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் காத்திருக்க சொன்னாங்க. மறுநாள் நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்தவுடன் அந்த போராட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேருமே இங்கே தமிழர்களோட உணர்வில் இருக்கிறவங்க தான், தமிழர்களாக இருக்கிறவங்க தான். உதாரணத்துக்கு எல்லாருமே அந்த அடையாளத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான். தென்னிந்திய நடிகர் சங்க அடையாளம் வேணால் எங்களுக்கு புதுசாக வந்திருக்கலாம். ஆனால் தமிழர்களும் இந்த மண்ணில் பிறந்து இதே இன்ஸ்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தமிழருங்கிற அடையாளத்தை மீறி வேற ஒரு அடையாளமெல்லாம் கிடையாது. அதனால் அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பை பயன்படுத்தாமல் வேற எந்த அமைப்பை நாங்கள் பயன்படுத்துவோம்? திரிஷா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அதை பதிவு பண்ணப்பட்டுதா? அதை முழுமையாக கொண்டு சேர்த்துனாங்களா? உண்மையிலுமே அந்த பொண்ணு அந்த அமைப்பில் ஏதோ ஒரு பொறுப்பில் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வர்றதுக்கு எதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த இஷ்யூ அவங்க வந்து நடத்தக்கூடாதுன்னு போராட்டமோ அல்லது தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணினது கூட இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம மதிக்கணும். ஒருவேளை மாற்று கருத்து உடையவர்களாக இருந்தால் கூட நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, மாற்று கருத்தவர்கள் ஒரு சமூகத்தில் வந்து அவங்கவுங்களுடைய சுதந்திரங்கள் ஒன்று இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதம் இல்லை என்று சொல்லலாம், கடவுள் இல்லை என்று சொல்லலாம், ஜாதி இல்லை என்று சொல்லலாம், எல்லாத்துக்குமே ஒரு தனி மனிதனுக்கு உரிமைகள் கொடுத்துருக்கு. அதை மீறி ஒருத்தர் விமர்சிக்கும் போது, இன்று தமிழகமே ஒரு உணர்வோடு இருக்கும்போது அதை மீறி ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா, சம்பந்தப்பட்ட சில பேர், அந்த அமைப்பை சார்ந்த சில பேர், படிப்பறிவு உள்ள சில பேர் அவர்களை அருகி இது இப்படி பேசாதீங்கன்னு புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை நிறைய பேர் செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அவங்களை கொச்சைப்படுத்துறதா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதை பெண் என்பதால், யாராக இருந்தாலும் சரி, பெண் என்பதால் ரொம்ப கொச்சைப்படுத்துறது தேவையில்லாத விஷயம். அதில் சில பேர் அவர்களுக்கு வேண்டப்படாத இந்த ஊடகத்தை பயன்படுத்திக்கிற நபர்கள் தான் பண்ணுறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதே நாளை மறுநாள் அவர்களுடைய இந்த மேடையில் வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ண போகிறாங்க. போராட்ட மாணவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சார். போராட்ட மாணவர்களை இப்போ ஒரே ஒரு விஷயம், தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது நடிகர்களுடைய போராட்டமாக இதை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. இது மாணவர்கள் போராட்டம். அந்த மாணவர்கள் போராட்டம் என்பது இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒன்றிணைத்து இருக்கிறது, ஒரு கலாச்சாரத்தை மீட்டெடுக்க ஒன்றிணைக்கிறது. கிட்டத்தட்ட 65க்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்குது அந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது இதோடு முடிந்து விடக்கூடாது. இன்னும் பல நிலைகளில் இது வந்து வலுப்பெறணும். பல நிலைகளில் அது வந்து எல்லா விதமான உணர்வுகளுக்கும் அது அந்த ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமா இதை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் முன்னின்று எங்களுடைய நடிகர்கள் அப்படிங்கிற இமேஜில் அவங்களுடைய போராட்டம் முனைமலிங்கி போவதை நாங்கள் விரும்பவே இல்லை. அவர்களுடைய போராட்டம் முன்னிறுத்தி நாங்கள் பின்னணியில் அவர்களுடைய போராட்டத்தை எந்த அளவுக்கு கொண்டு சேர்த்த முடியும், ஊடக பணி மாதிரி எங்களுடைய பணி, எங்களுடைய உணர்வு அவங்க பின்னாடி இருந்து நாங்கள் அதை முன்னிறுத்துவோம். எல்லாத்தையும் அழைப்போம் சார், கண்டிப்பாக எல்லாரும் வரணும். இந்த 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 இதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வரணும். தனிப்பட்ட கருத்துக்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. இது தமிழ்நாட்டினுடைய இன உணர்வு போராட்டம். அத்தனை லட்சம் மக்களும் இதை வந்து அவங்கவுங்க உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அரசியல் வேண்டாம், அவங்களுடைய கருத்துக்களை விடுங்க. இந்த தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் உட்கார்ந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்னன்னு தெரியாது, எதிர்காலத்தை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு தெரியாது, பொருளாதாரம் என்னன்னு தெரியாது, இன்னும் கல்யாணமாகாத பசங்க அவங்க அத்தனை பேரும் அத்தனை அடமான வச்ச மாதிரி இன்னைக்கு அந்த ரோட்டில் உட்காந்துருக்காங்க. நாம இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வகையில் அனைத்து கலைஞர்களும் அனைத்து நடிகர்களும் இந்த விழா இதில் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கணும் நாங்கள் வேண்டுகோள் வைப்போம். இல்லைங்க, மத்திய அரசுக்கு இது வந்து முழுக்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான விஷயமா இருக்கு. இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கையாகவும் சட்டப்பூர்வமான விஷயங்களுக்கு அழுத்தம் தர வரையில் மத்திய அரசு அது அழுத்தம் தரணும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும்தான் இப்போ நாங்கள் வைக்க முடியும். மாநில அரசுக்கும் அதை நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு மௌன போராட்டம். மத்திய அரசுல இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், மாநில அரசுல இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏப்பா இதே உச்சநீதிமன்றத்தில் தானே வழக்கு இருக்கு, அப்ப கர்நாடகா ஏன் தண்ணி கொடுக்கல சார்? எல்லாம் இதே கோரிக்கை சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியே இப்பொழுது தீர்ப்பு சொல்ல முடியாதுங்கிறாரு. புரிந்து கொண்டு மாணவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் போராட்டத்துக்கு அது பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்களாம் சப்போர்ட் பண்ணா அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தாதா? மீண்டும் மீண்டும் போராட்டத்திற்கு உந்துதலா இருக்காது? உந்துதலா இருக்கணும் தான் சார். ஏங்க இது வந்து மாணவர்கள் மட்டும் போராடலைங்க, மாணவர்கள் மட்டும் போராடல, இது எங்களுக்கு தெரியுதுங்க. சட்டப்படியான பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் தெரியுது. அந்த சட்டத்தை அழுத்தம் கொடுத்து தான் அந்த சட்டத்தை புரிய வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. சார் நீங்க டெல்லிக்கு போறீங்க, நீங்க மட்டும் போறீங்களா வேற யாராவது கூட? நாங்க இப்போ இந்த மீட்டிங் முடிச்ச உடனே எதுக்கு அனுமதி வாங்கணும், யாருக்கு சொல்லணும், எல்லாமே இனிமேல் தாங்க சார்ட் அவுட் பண்ணி. இப்போ தான் செயற்குழு மீட்டிங் முடிஞ்சது. செயற்குழுவில் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசிச்சு தான் இப்போ நாங்கள் இதை அறிவிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இல்லைங்க, அது உண்ணாவிரத மௌன போராட்டம்.